இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இந்த வார்த்தை நமக்கு மிகவும் நன்கு பரிச்சயமான வார்த்தை. எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும்னு நமக்கு தெரியும். அப்படியே இதற்கு எதிர்ப்பதம் என்ன அப்படின்னா முறுமுறுத்தல். எந்த காரியமா இருந்தாலும் முறுமுறுத்தல். முறுமுறுப்புக்கு பெயர் போனவர்கள் இஸ்ரவேலர்கள் தான். தண்ணி சம்பந்தமா முறுமுறுத்ததை நம்ம பைபிள பார்க்குறோம். சாப்பாடு சம்பந்தமா முறுமுறுத்ததை பைபிள பார்க்குறோம். வனாந்தரத்துல எங்களை கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி இடம் சம்பந்தப்பட்ட காரியத்தில் முறுமுறுத்ததை பார்க்குறோம். நிர்வாகம் சம்பந்தப்பட்ட காரியத்துல மோசே, ஆரோன் நீங்க மட்டும்தானா அப்படின்னு சொல்லி ஜனங்கள் முறுமுறுத்ததை நம்ம பார்க்குறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை குறித்த தகவல்களை கேட்கும்போது அவர்கள் கேட்ட செய்தி நிமித்தம் ஏற்பட்ட முறுமுறுப்புகளெல்லாம் நம்ம பைபிள்ல பார்க்கணும். அப்ப ஆண்டவர் இதுல இருந்தெல்லாம் நமக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுத்தர விரும்புகிறார். எல்லாவற்றிலேயும் தேவனுடைய பிள்ளைகள் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனால ஒரு நாளை நம்ம நிறைவு செய்ய போகும்போதோ, ஒரு வாரத்தை நாம் நிறைவு செய்ய போகும்போதோ, ஒரு மாதத்தை அல்லது ஒரு வருடத்தை நாம் நிறைவு செய்ய போகும்போதும் நம்ம அப்படியே திரும்பி பார்த்து கர்த்தர் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்கும் நல்ல ஸ்தோத்திரம் சொல்லணும். தமிழ்ல ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது இருக்கு, இங்கிலீஷ்ல நல்ல தேங்க்ஸ் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க அப்படின்னு இருக்கு. அப்போ உங்க படிப்பிற்காக நன்றி சொல்லுங்க, வேலைக்காக நன்றி சொல்லுங்க, நீங்க இப்ப செஞ்சிட்டு இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள் எல்லாத்துக்காக நன்றி சொல்லுங்க, உங்க குடும்ப வாழ்க்கைக்காக நன்றி சொல்லுங்க, உங்க பிள்ளைகள் வாழ்க்கைக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்க சரீர நிலைமைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்க பொருளாதார நிலைக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுல எதுவுமே நீங்க எப்பொழுதும் நினைப்பது போல இல்லாமல் இருக்கலாம். எல்லாம் உங்களுக்கு ஃபேவரா இல்லாம இருக்கலாம். சரீரம் ஒத்துழைக்காம இருக்கலாம், வேலையில பிரச்சனை இருக்கலாம், பிள்ளை சரியில்லாம இருக்கலாம், பொருளாதாரத்துல நெருக்கடி இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில உங்க குடும்பத்துல நீங்க எதிர்பாராத சில சூழ்நிலைகள் எல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது உடனே முறுமுறுத்துறாதீங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அதான் தேவனுடைய சித்தம் உங்களை குறித்து பைபிள் சொல்லு. அப்ப ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகி நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னா, என் பிள்ளை எந்த காரியமா இருந்தாலும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். யோபு போல அவர் சொல்றார் பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம். அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துக்கு போற முக்கியமான ஒரு பொறுப்பை என்னை நம்பி ஆபிரகாம் தந்திருக்கிறான்னு சொல்லி நேர்வழியாய் நடத்தி வந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாசிட்டிவான சூழ்நிலையிலையும் அவங்க ஸ்தோத்திரம் சொல்லியிருக்காங்க, நெகட்டிவான சூழ்நிலையிலையும் ஸ்தோத்திரம் சொல்லியிருக்காங்க. ஆகவே தேவ பிள்ளைகள், நாம் நேர்மறையான காரியமா இருந்தாலும் சரி, எதிர்மறையான காரியங்களா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். பரிசுத்த ஆவியானவரே, அந்த கிருபை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.